இந்த கிரௌட் முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு புகைப்படம் வேற லெவல்ல பகிரப்படுகிறது. அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் ஒரு கதவை சாத்துற மாதிரியும், அந்த பக்கமா சீமான் அவர்கள் உட்கார்ந்திருக்க மாதிரி, இந்த பக்கமா அண்ணாமலை அவர்கள் உட்கார்ந்திருக்கிற மாதிரியான புகைப்படம். இதை போட்டுட்டு இந்த ஹைனாக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பாத்தீங்களா பிஜேபி கூட அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, டீல் பேசிட்டாங்க, சீமான் அவர்கள் டீல் பேசிட்டாங்க. அடே, அது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில பேச்சு போட்டி ஒன்று நடந்துச்சு. அந்த பேச்சு போட்டியில யார் யாருக்கு பரிசு வழங்க வேண்டுமோ அவங்களுக்கு பரிசு வழங்குவதற்காக 2 தலைவர்களை கூப்பிட்டிருக்காங்க. ஒன்னு சீமான் அவர்கள், இன்னொன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், இப்போதைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். இதுக்கு முன்னாடி நேத்து நடந்த நிகழ்வு திமுக காரங்களும் இருந்தாங்க, காங்கிரஸை சார்ந்தவங்களும் இருந்தாங்க, நிர்மலா சீதாராமனும் இருந்தாங்க. இதெல்லாம் உங்க பார்வைக்கே தெரியலையாப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் உறுப்பினர்கள் புரிந்து கொண்டால் உங்களுடைய அரசியல் மற்றவங்க அரசியல் மாதிரி ஒரே மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா செய்யுங்கப்பா. இந்த மாதிரி வெட்டி ஒற்ற வேலை, தேவையில்லாத புகைப்படத்தை பரப்பி ஒரு அஜெண்டாவை பரப்பக்கூடிய வேலை, மிஸ்இன்ஃபர்மேஷனை பகிரக்கூடிய வேலையை ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. முடியல, எங்களுக்கு முடியாததானாலதான் நாங்க வேற ஒரு மாற்றம் அப்படிங்கறத தேடி வரோம். அதுலயும் வந்துகிட்டு நாங்களும் அதே அரசியல் தான் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா மக்கள் இருக்காங்கல்ல, மக்கள் ஓட ஓட விரட்டிடுவாங்க. கொஞ்சம் சூதானமா அரசியலை